விஜயோட கட்சி தாவேக்கு டிவிக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சின்னத்து அந்த கட்சிக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நாங்கள் நல்லதாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு ஓகே அந்த கட்சிக்கு அந்த சின்னம் அந்த கொடுத்ததும் அதுவும் ஓகே. எல்லாம் விசில் அடிக்க அது யூஸ் ஆகும்ல. எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து. ஏன்னா வாழை வளையா ஸ்டாலின் தான் வரணும், எம்ஜிஆர் தான் வரணும், அவங்க தான் வரணும்னு இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஸோ கப்பு முக்கிய பிகில்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 2026லேயும் ஜெயிச்சிருவாருன்னு தான் நம்புறேன். விஜய் வந்து பண்ணுறாருன்னு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. இளைய தலைமுறைகளை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. ஸோ புது தலைமுறைக்கு இப்போ வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. மக்கள்கிட்ட ஆல்ரெடி தளபதி பேசே ரீச் ஆயிடுச்சு. தளபதியே ஒரு பிராண்ட் தான், அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். தளபதி சொல்லவே தேவையில்லை. அதுதான் ஓகே சார். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஓகே ஆகும். அப்படியே ஒரே விசில். கண்டிப்பாக வருவார். 3 மாதம் இல்லை 2 மாதத்தில் இது பண்ணாலும் அவர் கண்டிப்பாக வருவார். விஜய்க்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபோட்டோ கூட நின்று எடுத்தாலே அவர் விஜயை பார்க்குறவங்க அதை பார்த்துருவோம். விசில் பண்ணுறோம், பிரச்சனை வராது. விசில் சின்னம் வந்து ரொம்ப அவர் கேப்டனாக சின்னம். அதான் கப்பு முக்கியம் பிகில் மாதிரி பிகில் சின்னமே அவருக்கு அமைஞ்சிச்சு. உங்க தளபதிக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் உங்க தளபதி விசில் பண்ணி கொடுத்தாங்களா? விசில் அடித்து காமிக்கிறோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார். உங்க விஜய் நான் வரேன்.